வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோன்னா ஃபாதர்ஸ் டே கிராஃப்ட் தான். ஸோ அதுக்காக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு ரைட் பண்ணாத பென் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்லாண்டிங்காக ரெண்டு சைடும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட் டைப்பில் பேப்பர் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர். ஸோ அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்தது, சைடில் ட்ரிம் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஓகே, ஸோ கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பேப்பர் வந்து நான் பஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து லைனாக பட்டன்ஸ் இருக்க மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஓகே, ஸோ 4 பட்டன்ஸ் இருக்க மாதிரி நான் ஒட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த பேப்பர் A4 ஷீட் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்காக பவ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரெட் கலர் பேப்பரில் உங்களுக்கு எந்த சைஸுக்கு பவ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடுங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை சென்டரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுறோம். அதே மாதிரி அதோட இன்னொரு சென்டர்லேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு ஸோ சென்டரில் வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சின்ன பீஸா கட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டரில் வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ சென்டரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒட்டி முடிச்சிட்டோம். கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு ரவுண்டாக பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ஒட்டிட போகிறோம். ஸோ கரெக்டாக சென்டரில் ஒட்டுங்க. சென்டரில் ஒட்டிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு கேலிகிராஃபியில் ரைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரைட் பண்ணிவிட்டு அப்பர் ஸ்ட்ரோக்ஸ் டவுன் ஸ்ட்ரோக்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ கேலிகிராஃபியில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ள மெசேஜ் ரைட் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன். ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கணுன்னு தோணுதோ டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு 3 ஆர்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் நம்ம டிசைன்ஸ் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். பேப்பர் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 2 பேப்பர் கட் பண்ணிக்கிறேன் ஒரே சைஸில். ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து மேலே வந்து பாக்கெட் இருக்கும்ல, ஸோ அது செய்கிறதுக்காக க்ரீன் கலர் பேப்பரை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ரேண்டமாக உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் கலர் பென்சிலில் ட்ராயிங் பண்ணிக்கோங்க லைன்ஸு. ஓகே, ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டலாக, வெர்டிக்கலாக, டயக்னலாக எப்படி வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிங்கன்னா நமக்கு பாக்கெட் ரெடி. ஸோ சைடில் மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஹார்ட்டின் சிம்பிள் ட்ரா பண்ணிவிட்டு அதையுமே கட் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சது. ஸோ உள்ளே வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.